காமராஜர் பிறந்தநாள் மற்றும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு தளபதி விஜய் பயிலகம் திறப்பு விழா கோவையில் கோலாகல கொண்டாட்டம். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் தொகுதி 60வது வார்டில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் மற்றும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தளபதி விஜய் பயிலகம் திறக்கப்பட்டது. கல்வி தந்தை காமராஜர் அவர்களின் வழியில் தளபதி விஜய் அவர்களின் சமூக நலன் சார்ந்த சிந்தனைகளை போற்றும் வகையில் இந்த பயிலகம் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பயிலகத்தில் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களுக்கு கல்வி பாடங்கள், தலைமை பண்பு நிகழ்ச்சிகள் மற்றும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் போன்றவை கற்பிக்கப்பட உள்ளது. இந்த பயிலரங்கம் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை செயல்படுகிறது. இந்த பயிலகம் திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றிக் கழகத்தின் கோயம்புத்தூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ். யுவராஜ் கலந்து கொண்டு பயிலரங்கை திறந்து வைத்தார். தொடர்ந்து இங்கு பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்களை மாவட்ட செயலாளர் வழங்கினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை கிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் டாக்டர் கே. கோநாதன் விழாவிற்கான ஏற்பாட்டினை செய்திருந்தார். இந்த பயிலகமானது 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இலவசமாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இதில் சிங்காநல்லூர் பகுதி செயலாளர் சரவணன், 60வது வட்டக்கழக செயலாளர் செந்தில்குமார், எஸ்.ஆர். சந்திரன் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நமது மக்களின் உரிமைக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து உங்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். முற்பாதங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வெற்றியை, நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் ஏனென்றால் நீங்கள் எல்லாம் வாக்களித்துதான் நமது முதல்வர், மக்கள் தலைவர் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். பள்ளியில் படித்து வருகிறேன். நான் இன்று காமராஜரை பற்றி கூற வந்துள்ளேன். ஏழைகளின் வாழ்வில் கல்வி என்னும் இலக்கை ஏற்றி வைத்த பெருந்தலைவர் காமராஜர். கற்கினன்றே பிச்சை புகழும் கற்கினன்றே என்ற அவையின் வாக்குப்படி பள்ளிக்கு வந்த குழந்தைகள் பசியார பிச்சை எடுக்கும் தயங்க மாட்டேன் என்று சொன்ன தலைவர் காமராஜர். காமராஜர் அவர்கள் கல்வி வளர்ச்சிக்காக ஆற்றிய சிறப்பு போற்றும் வகையில் அவருடைய கலை பிறந்தநாளான ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாலை நேரத்தில் வந்து டியூஷனுக்கு வரலைன்னா அவங்க வந்து அந்த ஹோம்ஒர்க் வீட்டு பாடத்தை வந்து பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டு வீட்டில் போய் டிவி பார்த்து ஜாலியாக விளையாட்டு இந்த மாதிரி